கறி குழம்பு டேஸ்ட்லேயே அப்படியே உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து ஸ்பைசஸ் ஆட் பண்ணிட்டு ஒரு வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டு தக்காளி சேர்த்து வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து பச்சை வாசனை போனதுக்கப்புறமா மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். தேங்காய் சோம்பு மட்டும் மிக்ஸி ஜாரில் அரைச்சி சேர்த்துருக்கேன். ஒரு அரை மூடி தேங்காய் இருக்கும். குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கலந்துட்டு உப்பு காரம் டெஸ்ட் பண்ணிவிட்டு மூடி போட்டுட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். இப்போ நம்ம முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு முட்டையை உடச்சி சேர்த்துருக்கேன். நான் ஒரு 3 முட்டை ஆட் பண்ணியிருக்கேன். முட்டை சேர்த்ததுக்கு அப்புறமா கரண்டியை வச்சு எதுவும் கலரக்கூடாது. லைட்டாக மேலாப்பில் குழம்பை மூடி விட்டு கொத்தமல்லி தூவி ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். அவ்வளோதான், சிம்பிளாக சூப்பரான உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு சைடிஷாக அப்பளம் மட்டுமே சூப்பராக இருக்கும். லஞ்சுக்கு சூடான சாதம், உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு, அப்பளம் வச்சு சூப்பராக சாப்பிட்டாச்சு.